அருட்பெருஞ்சோதி வள்ளலார் வழியில வாழ்ந்தோம்னா மரணமில்லாத பெருவாழ்வு பெறலாம். இதுதான் கடனுடைய முடிந்த முடிப்புன்னு தெரிஞ்சாக்கா நீங்க அதை நோக்கி பயணிக்கலாம். நீங்க பாக்குற கண்ணால பாக்குறது கடவுள் கிடையாது. நீங்க எண்ணத்தினால மனசுனால நினைக்கிறது கடவுள் கிடையாது. அறிவினால நீங்க அனுபவிக்கிறது கடவுள் கிடையாது. உங்களுக்கு பெற்ற ஞானத்தினால அதான் கடவுள் கிடையாது. அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையினால் அருட்ஜோதி வள்ளலார் அருட்சபை இந்த ஸ்தலம் மிகவும் ஆனந்த ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இது அமைந்திருக்கின்றது. இப்பேற்பட்ட இந்த இடத்தில் ஒரு குடிலை அமைத்து அதில் சன்மார்க்க கருத்துக்களை எடுத்து இயம்புவதற்கு ஒரு நாளையும் ஏற்பாடு செய்து அந்த வகையில் இந்த நாள் சிறப்பான நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதை சிறப்பு செய்வதற்காக வந்திருக்கின்ற அத்தனை மெய் அன்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவர்களுக்கும் அனந்த கோடி வந்தனங்கள், நன்றிகள். அருட்சிவ நெரிசார் அருட்பெருநிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி. ஒரு இடத்துல இருந்து அந்த ஒளி பரவி பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இதுதான் உலகலாம் பறவை என் உள்ளத்திலிருந்து அழகலா ஒளிசி அருட்பெரும் ஜோதி. அப்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகி நம்ம திருப்பிரகாச வள்ளல் பெருமார் ஆனந்த தெய்வம், சத்திய தெய்வம், நித்திய தெய்வம், பேரானந்த பெருங்கருணை தெய்வம், நமக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் வாரி வழங்கி நம்மளை உயர்நிலைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நமது அருட்குருநாதர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையினுடைய தெய்வ திருவடிகளை பணிந்து இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற நமது அருள் தம்பி அருள் ஆனந்தம் அம்மா வச்சிருக்கிறாங்க. இந்த சபையும் அருளானந்தத்துக்கு பக்க பலமா அம்மாவும் தனலட்சுமி அம்மா அவர்களும் அருள்ஜோதி தனலட்சுமி அம்மா அவர்களும் நம்ம துணையும் இருக்கிறது அவருக்கு பெரிய பலம். ஆமா, சும்மா சாதாரணமும் இல்ல. எல்லாத்துக்கு மேல பெருமானுடைய அருள் காரியப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த குடியில் இன்று நமக்கு அருளுரையாக வள்ளல் பெருமானார் நமக்கு எடுத்து சொல்ல போறிய செய்தி தலைப்பு அருட்பெரும் ஜோதி எனும் உண்மை கடவுளை வணங்குதல். அப்போ உண்மை கடவுள் என்பது அருட்பெரும் ஜோதி தெரிஞ்சு போச்சு. தலைப்பிலேயே அருட்பெரும் ஜோதி எனும் உண்மை கடவுளை வணங்குதல். உண்மை கடவுள் என்பது அருட்பெரும் ஜோதி தெரிஞ்சிடுச்சு, பேரு தான் தெரிஞ்சுது. அருட்பெரும் ஜோதினா என்னன்னு தெரியும் இல்லையா? உண்மை கடவுளுக்கு பேரு அருட்பெரும் ஜோதி. ஆனா அந்த அருட்பெரும் ஜோதி என்ற அடைமொழி, அந்த பேரு திருநாமம் ஏன் கொடுக்கப்பட்டது, அதுக்கும் கடவுளுக்கும் என்ன கனெக்ஷனு, அதுல என்ன அந்த அளவுக்கு இந்த திருநாமத்துல என்ன ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கும். அப்புறம் அகவல் ஓதுறதுக்கும் மகாமந்திரம் சொல்றதுக்கும் நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஆகவே அப்பேற்பட்ட அந்த அருட்பெரும் ஜோதி எனும் உண்மை கடவுளை வணங்குதல் உரண்டை பகுதியில ஐயா அழகா சொல்லியிருப்பாங்க. அருட்பெரும் ஜோதி என்கின்ற எல்லாம் அல்ல இயற்கை உண்மை கடவுள் ஒருவர் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுளின் திருவருள் விளக்கும் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம், அச்சம் முதலிய எல்லா வகையான துன்பங்களை தவிர்த்துக் கொண்டு வாழலாம் என்பதை உண்மையாக நம்பி இருக்க வேண்டும் என்பதாக சுத்த சன்மார்க்க சங்கத்தாருக்கு ஒரு கடமையா சொல்லியிருக்கிறாரு. இயற்கை உண்மை கடவுளை வணங்க சொல்லி. அப்ப எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுள் ஒரு உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்துல கருதணும். சத்திய கருத்துக்களை பேசும்போது நல்ல ஆனந்தமா உள்ள வாங்கின்னு போவோம். கண்ணும் சொருவும் ஆன்மாவும் உள்ள மேம்படுத்துறோம். உண்மை எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுள்னு சொல்றாங்க இல்லையா? அந்த எல்லாம் வள்ளலார் சொல்ற எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுள் ஒரு உண்டென்றும் என்றாரு. அப்ப உண்மையாகவே இயற்கையாகவே ஒரு கடவுள் இருப்பது சத்தியம். அதை நீங்க நம்பி அந்த கடவுள் மேல அன்பு செலுத்தணும் சொல்றாரு. அது ஏன் செலுத்தணும் அப்படின்னாக்கா எந்த ஒரு காரணமும் இல்ல. நம்ம அன்பை செலுத்தி அருளை அடைவதற்கு தான் இந்த பிறவியே கொடுக்கப்பட்டு உள்ளதுன்னு முதல்ல நம்பணும் நீங்க. அதுதான் உண்மை, வேற எந்த உண்மையும் கிடையாது. நம்மளுடைய பிறப்பின் ரகசியம் வேற எந்த ரகசியமும் கிடையாது. சிதம்பர ரகசியம் சொல்றா போல, சிதம்பர ரகசியம்னாக்கா வெட்ட வெளியில்தான் கடவுள். வெட்ட வெளியில் இருக்கின்ற ஆற்றல் தான் அருட்பெரும் ஜோதி ஆற்றல். அதுதான் ரகசியம், சிதம்பர ரகசியம். சரிங்களா? அது போல மனித பிறப்பின் ரகசியம் வேற ஒண்ணும் இல்ல. கடவுள் அருளை பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கின்ற ஒரு
பிறவிதான் மனித பிறவி. இனியும் அடைய வேண்டியது அருள் ஒண்ணுதான். அருளுக்கு 100 ஆண்டு வேணும், 10 ஆண்டு வேணும், 500 ஆண்டு வேணும்லாம் கிடையாது. அருள் காரியப்பட்டா இந்த க்ஷணம் தான், இந்த சிட்டிக்க போற க்ஷணம் தான். அருள் காரியப்பட்டு தான் எல்லாமே நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. அப்போ அப்படி நுட்பமா வேலை செய்யற அந்த அருட்பெரும் ஜோதி இயற்கை உண்மை கடவுள் எங்க இருக்கிறாருனாக்கா, நாம என்னவெல்லாம் நினைக்கிறோமோ அந்த அளவெல்லாம் இருக்கிறார். இப்படிதான் இருக்கிறாருன்னு நீங்க கற்பனை எல்லாம் பண்ணவே முடியாது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அவர் இப்படிதான் ஜோதியில் தான் இருக்கிறாரு, நிலாவா தான் இருக்கிறாரு, சூரியன் தான் இருக்கிறாரு, சந்திரன் தான், அப்படிலாம் கற்பனை எல்லாம் பண்ண முடியாது. நீங்க எந்த கற்பனை பண்ணாலும் அதுக்கு மேல போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு எல்லையே கிடையாது. பிரபஞ்சத்துக்கு எப்படி எல்லை கிடையாது, அது போல அருட்பெரும் ஜோதிக்கு எல்லை கிடையாது, அது ஆற்றலுக்கு எல்லை கிடையாது. நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அந்த நிலையில நீங்க பாக்குற கடவுள் தான் அந்த கடவுள். அவ்வளவுதான் நம்மளால முடியும். சரிங்களா? ஆகவே அப்பேற்பட்ட கடவுளை நீங்க தேடி எப்படி அடைவீங்க? இதுதான் கடவுளுடைய முடிந்த முடிப்புன்னு தெரிஞ்சாக்கா நீங்க அதை நோக்கி பயணிக்கலாம். அப்படி பயணிக்கும் போது கூட நீங்க எல்லா விதமான ஆரம்ப நிலையிலிருந்து கடந்து போனாதான் அது முடியும். ஆனா நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு அனுபவம் கடவுள் அனுபவம் தான், அருட்பெரும் ஜோதி தான். அதுல மாற்றமே கிடையாது. கண்முதல் பொறியால், மனமுதல் கருண கருவினால், பகுதியால், விண்முதல் பறையால், பராபர் அறிவால், அறிவது அறிந்தன உணர்ந்தோர் அன்புத தடித்து படித்திட பொங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. நீங்க பாக்குற கண்ணால பாக்குறது கடவுள் கிடையாது. நீங்க எண்ணத்தினால மனசினால நினைக்கிறது கடவுள் கிடையாது. அறிவினால நீங்க அனுபவிக்கிறது கடவுள் கிடையாது. உங்களுக்கு பெற்ற ஞானத்தினால அதான் கடவுள் கிடையாது. வேற எங்கேயும் தூரமா இல்ல கிடையாது. உங்க கூடயே உங்களோடவே இருக்கிறாருன்னு சொல்றாரு வள்ளல் பெருமானார். அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. இது வள்ளலார் கண்ட கடவுள் அனுபவம். ஐயா, கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொல்றீல்ல, காதால கேட்க முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா? அதே போல நீங்க மனதால கடவுளை எண்ண முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்படி இல்ல. இப்ப கண்ணால ஒரு பொருளை பாக்குறோம்னாக்கா அந்த பொருளினுடைய தன்மை அதுதான் கடவுள். அந்த கண்ணால பாக்குறோம் இல்லையா, அந்த காட்சி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கடவுள். கடவுள் என்ற அந்த உண்மை நிலை இல்லாம அந்த காட்சியோ அதனுடைய தன்மையோ கிடையாது. ஆகவே ஒவ்வொன்னுத்தினாலும் நம்ம உணர்ந்து போறதுதான். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்க? ஐயா, இந்திரிய வெளி, கருண வெளி, ஜீவ வெளி, ஆன்ம வெளின்னு சொல்றாங்க இல்லையா? அதை ஒழுக்கமா சொல்றாங்க இல்லையா? இந்திரிய ஒழுக்கம், கருண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் சொல்றாங்க இல்லையா? அதை ஏன் இந்திரிய வெளின்னு சொன்னாங்க? ஏன் இந்திரியம்னா கண்ணு, காது, மூக்கு, வாய், செவி, மெய்ன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப வெளி இங்க எங்க வந்ததுனாக்கா கண்ணுல இருக்கிற அந்த வெளிதான் இந்திரிய வெளி. இப்ப காதுன்னு எடுத்துக்கணும்னாக்கா ஆகாசத்தினுடைய கூறு இல்லாம எதுவுமே கிடையாது. இப்ப கண்ணுன்னு எடுத்துக்கிட்டாக்கா அதுல ஆகாசத்தினுடைய தன்மை இருக்குது. காதுன்னு எடுத்தா ஆகாசத்தினுடைய தன்மை இருக்குது. வாய் பேசுறோம், அந்த வாயினுடைய ஆகாசம் இல்லாத ஒரு இடமே கிடையாது. எல்லாத்தையும் ஊடுருவி இருக்கிறது ஆகாசத்துடைய தன்மை. அதுதான் அருட்பெரும் ஜோதியினுடைய நிலை. அப்போ நாம ஒரு பொருளை இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த ஜோதிய பார்த்து கடவுளா நினைச்சு கண்ணால பாக்குறோம்னாக்கா இந்த கண்ணுக்கு கடவுள் அந்த ஜோதி தான். நம்ம இத மைண்ட்ல புரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே கடவுளா தெரியும். நம்ம பாக்குறது வெறும் கற்பனையா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. கற்பனையெல்லாம் கடந்து கடவுள் இருந்தாலும் அந்த கற்பனைக்குள்ளேயும் ஒரு உண்மை இருக்குது. கனவு நனவாகிறது இப்படிதான். கனவு நனவாச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? எப்போ கனவு நனவாகும்? அந்த நாம நினைக்கிறது கனவு, கற்பனை. ஆனால் அந்த கற்பனைக்குள்ள அந்த இறை ஆற்றல் புதிஞ்சு இருக்குது. கண்ணால அந்த ஜோதியை பார்க்கிறோம் அப்படின்னாக்கா அந்த ஜோதிக்கு அந்த கடவுள் தன்மையை கொடுக்குதே நம்முடைய கண்ணுதான். எப்படி கொடுக்கும்? அந்த உள்ள அகநிலையில பொருந்திருக்கின்ற அந்த நம்பிக்கை. சரிங்களா? அத்தகை விளைந்தன என் மனம் இங்கனுக்கு அத்தகை அருளிய அருட்பெரும் ஜோதி. எப்படி எண்ணியது எங்கருத்திங்கனுக்கு அப்படி அருளிய அருட்பெரும் ஜோதி. நாம அதுதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நினைச்சு நம்ம கண்ணால நம்ம பாக்குறோம்னாக்கா அதுதான் அருட்பெரும் ஜோதி. இப்படிதான் நம்ம கண்ணை தெய்வீகமா மாத்திக்கணும். கண்ணை தெய்வீகமா மாத்திக்கணும். காது சரிங்களா தெய்வீகமா மாத்திக்கணும். எப்படி தெய்வீகமா மாறுனாக்கா ரொம்ப சிம்பிள். இந்த காதை தெய்வீகமா மாத்துறதுக்கு இயற்கையாகவே ஒரு வழி இருக்குது. என்ன தெரியுங்களா? நீங்க தியானம் பண்ணும் போது இந்த ஒரு ஓசை கேட்கும். விடிகாலம்ல ஒரு ஓசை கேட்கும். எந்த விதமான ஓசையற்ற நிலை 3 மணிக்கு விடிகாலம். எந்த பிரபஞ்ச வெளி ஓசையே இருக்காது. அகார ஓசை கேட்கும், ஓங்கார ஓசை கேட்கும். அது நீங்க ஓங்காரமா தான் கேட்கணும்னு நீங்க நினைச்செல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க அமைதியா இருந்து அந்த ஓசையை மட்டும் காது கொடுத்து கேட்டீங்கன்னாக்கா இப்போ உகார ஓசை கேட்குது. அப்ப அகார ஓசை கேட்கும். ஒரு சவுண்ட் ஒரு மாதிரி கேட்கும். அது காலையில கேட்கணும். அது கேட்க 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 என்ன ஆகுனாக்கா அந்த ஒலி அலையில் அந்த ஓசை இருக்கு பாத்தீங்களா? அந்த ஓசைக்குள்ள என்ன தெரியுமா இருக்குது? அருட்பெரும் ஜோதியினுடைய இறை ஆற்றல் கலந்து இருக்குது. இதெல்லாம் சத்தியமான உண்மை. ஐயா மகா மந்திரத்தை
கொடுத்தது வந்து முழுக்க முழுக்க ஓங்காரத்தினுடைய விரிவு தன்மைதான் மகாமந்திரம். அதான் சொல்றாரு. அது சொல்ல நம்முடைய நாத சக்தி பெருகும். நாத சக்தி பெருகுனாக்கா அது மூலமா இந்த உடம்பு நிற்கும், உடம்பு நிலைச்சு நிற்கும். எல்லா நோயையும் விரட்டக்கூடிய சக்தி அந்த மகாமந்திரத்துக்கு உண்டு. அதை நான் சொல்றோம். அதே போல அந்த காலையில விடிகாலமா எப்படி நம்ம ஜோதி ஏத்து வழிபாடு பண்றோமோ அதே போல அமைதியா ஒரு 10 நிமிஷம் இருந்து பேசாம அந்த ஒலி அந்த ஓசையை கேட்டீங்கன்னா அந்த ஓசை அலைகளா வருது இல்லையா? ஓசை என்பது அலைகள், அலைவரிசை, காத்துல அப்படி மிதந்து வர்றது அந்த ஓசை. அது என்ன ஆகுனா அதுல வந்து அகார ஒலின்னு இருக்குது. ஒலினாக்கா லைட், ஒலினாலும் சின்ன லீ போட்டா சவுண்டு. ஆக இந்த ஓசைக்குள்ள அந்த ஒலி இருக்குது, இந்த நாதத்துக்குள்ள விந்து அடங்கி இருக்குது. இது என்ன ஆகுனாக்கா இந்த பின்மண்டைன்னு சொல்லுவாங்க, இங்க இருக்குது. இதெல்லாம் ரகசியம். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கினீங்கன்னாக்கா அதை நம்பி அப்படியே நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தியானத்துல உங்களுக்கு சித்தி ஆகும். ஏன்னா புலைக்குலை தவிர்த்து கொண்டதுனால சித்தி ஆகும். இது பெருத்த நன்மையை கொடுக்கும். சாதாரணமா உங்களுக்கு எடுத்து சொல்றதுனால சாதாரணமா விஷயம் நினைக்க வேண்டாம். ஒரு அந்த காலத்துல ஆசிரமத்துல ஒரு பெரிய குரு மகான்கள் தங்கி இருந்து சிக்கிய பிள்ளைகளுக்கு எடுத்து பல காலம் சொல்லி அவங்க பல காலம் சேவை பண்ணி அது தெரிஞ்சுப்பாங்க அந்த விஷயத்தெல்லாம். சரிங்களா? ஆனா வள்ளல் பெருமானார் இப்ப என்ன பண்றாரு, நம்மளுக்கு பெருசா வேலை எல்லாம் கொடுக்கல. முடிஞ்சா ஏழைங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவு விளக்கம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு போற சக்தியும் கொடுத்து அதுக்கு தேவையான பொருளையும் கொடுத்து மத்தவங்களுக்கு அறிவு விளக்கம் உண்டு பண்ணக்கூடிய ஞானத்தையும் கொடுத்து அதுக்கான ஆற்றலையும் கொடுத்து எல்லாமே அவர்தான்.